ஒவ்வொரு லக்னத்துக்கும் புதன் தரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில பல விஷயத்த நம்ம சாதிக்கிறதுக்கு வழி கொடுக்கும். அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட அறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமான கிரகம் யாருன்னா வித்யா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கிரகம் தான். ஒரு புத்திசாலியா இருக்கணும்னா ஒரு ஜாதகத்துல புதன் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே ஜாதகத்தை கணிக்க போறோம் வச்சுக்கோங்களேன். முதல்ல கேட்கிற கேள்வி என்ன படிப்பு படிக்கணும் குழந்தை. அந்த படிப்புக்கு உண்டான கிரகம் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா. இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சத்துல இருந்து இந்த பூமி வருது. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட இல்ல இனிமே கண்டுபிடிக்க போற எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் சொந்தக்காரர் யாருன்னா புதன் கிரகம் தான். இந்த நவீன விஞ்ஞானம், பயங்கர சயின்ஸ், இது அதுன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா. பெரிய பெரிய வியாபாரிகள், இந்த மேடை பேச்சாளர்கள், இந்த பட்டிமன்றம் பேசுறவங்க, இந்த காமெடி பண்றவங்க, காமெடியன்ஸ், அது போல நகைச்சுவை பேச்சாளர்கள், இந்த அறிவுபூர்வமா விவாதம் செய்யக்கூடியவங்க, இந்த கணிதத்துறை மேத்தமேட்டிக்கல்ஸ் இது இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவங்க, அதே போல புதனுடைய அனுகிரகம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இப்படி இருக்க முடியும். அது மாத்திரம் நம்ம புகழ் பெற்று வரக்கூடிய இந்த ஐடி துறை இருக்கு இல்லையா, அதுல புதன் யார் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவன் தான் ஐடில சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அதே போல அரசியல இந்த அலசி ஆராய்ஞ்சு அதை பத்தி விமர்சனம் பண்றாங்க பாருங்க, அவங்க எல்லா ஜாதகத்துல பாருங்க புதன் நல்ல இடத்துல உட்காந்துருப்பாரு. ஓகேங்களா. அதுதான் புதனுடைய ஸ்பெஷல். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி கொடுக்கறது யாருன்னா புதன் கிரகம். ஜோதிடர்கள் இந்த பிரசனம் பார்க்கவங்க ஜாதகத்துல புதன் நல்ல இடத்துல உட்காந்து, இந்த நரம்புகளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு புதன் தான் அதிதேவதை. ஓகேங்களா. ஒருவருக்கு நரம்பு தளர்ச்சி வருதுன்னா அந்த வியாதியை சரி பண்றதுன்னா புதனை தான் பிடிக்கணும். மிக அரிதா சொல்லக்கூடிய இந்த சந்திரன் முழுக்க கெட்டு போய் புதனும் வலுவிழந்த நிலையில இருந்தாருன்னா அந்த ஜாதகம் மனநோயாளி சொல்லுவாங்களா, அது போல மென்டல் ஸ்டேட் மாறிக்கூட இருக்கக்கூடிய நிலையே வரும். தனித்தனியா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் புதன் எந்த நிலைமையில இருந்தா எப்படின்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா. மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதன் 3, 6 ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பாவரா என்றதால மேஷத்துக்கு இவர் வலுப்பெற்ற தசை நடத்துவது நன்மையை செய்யாது, அதாவது நல்லது பண்ண மாட்டார். லக்னாதிபதி செவ்வாய் வலுவிழந்து 6ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்று தசை நடந்தது வச்சுக்கோங்களேன், அவருடைய ஆசையை ஜாதகரை கடுமையான கடன், நோய், இந்த எதிரிகள் தொல்லை, இது எல்லாம் அவசப்படக்கூடிய நிலை வரும். மேஷ லக்னக்காரர்களுக்கு புதன் தசை வருவது சரியான யோகத்தை கொடுக்காதுன்றத உண்மை. ஓகேங்களா. இந்த லக்னத்துல பிறந்தவங்க நிறைய கெடுதல் பலன்கள் புதனால் பாதிக்கப்படுறதால பெருமாள் வழிபாடுகள் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஓகேங்களா. அதை பெருமாள் வழிபாடு அதுல எந்த பெருமாள் ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் வழிபாட நல்ல பலன்கள் வந்து சேரும். அதே போல ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க அவங்க புதன் மட்டுமே சுபராவும் யோகக்காரரும் அமைவார். ஓகேங்களா. இந்த லக்னத்துடைய அதிபதியான சுக்கிரனுக்கு அவருடைய இன்னொரு வீடா துலாமே மூலத்திரிகோணத்துல, ஓகேங்களா, அதே போல 6ஆம் வீடா அமைகிறதால சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு 6ல மறைஞ்சு உச்சமாவோ அப்படில 8ல மறைஞ்சு லக்னத்துக்கு ஆட்சியாவோ இருக்கிற நிலை மட்டும் வந்தா யோகம் பண்ணுவார். இல்லைன்னா சுக்கிர தசையில 6ஆம் இடத்துக்கு பலன்கள் பெருசா நடந்துரும். ஓகேங்களா. ரிஷபத்தோட இன்னொரு யோகாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நடக்கக்கூடிய நிலையில அவரும் முழுமையா யோகம் தர மாட்டார். ஸோ இவர்களும் புதனை நன்றாக வழிபட வேண்டியது அவசியம். புதனாலே பெருமாள் முதல்ல அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே போல பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு புதன் லக்னாதிபதி என்னக்கூடிய நிலை பெற்று சகல பாக்கியங்களையும் தரக்கூடிய அமைப்பை பெறார். ஸோ மிதுனத்துக்கு ஆட்சி பெற்றோ இல்ல கண்ணில உச்சம் பெற்றோ துலாம் கும்பம் போன்ற இடங்கள்ல நட்போட திரிகோண வலுப்பெற்றோ இருக்க நிலை இருந்ததுன்னா ஜாதகருக்கு அனைத்து இன்பங்களையும் அள்ளி கொடுப்பாரு இந்த புதன். மீனத்துல முறையான நீசபங்கம் பெற்றிருந்தாரு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முற்பகுதி வாழ்க்கைய ஒண்ணுமில்லாததாக்கி பிற்பகுதி வாழ்க்கையில நல்ல உச்ச நிலை கொண்டு போயிடார், மேல கொண்டு போயிடார். அடுத்து கடக லக்னத்துக்கு புதன் 3, 12வது இடத்துக்குடைய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பாவரா இருக்கார்.
சிக்கலான அமைப்பு இருந்தா மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த லக்னத்துக்கு இவர் ஆட்சி உச்சம் பெறுறது சிறப்பான ஒரு பெருசா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? கடக லக்னத்துக்கு அவரது தசையில பெரும் நன்மைகளை செய்ய மாட்டார் என்றாலும் இறை வழிபாடு அவர்களுக்கு நன்மை கொடுக்கும். ஓகேங்களா? 10ல் 11வது இடங்கள்ல மட்டும் அவர் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அதே போல சிம்ம லக்னத்துக்காரங்க பாத்தீங்கன்னா 2-11க்கு உடையவர் புதன். ஓகேங்களா? அதிலும் சிம்ம லக்னாதிபதியான சூரியனை அவருடைய முதல் நண்பரா கருதுபவர் புதன். எனவே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களை தருவார். ஓகேங்களா? அதிலும் லக்னத்தில் நட்பு, அதே போல திக்பலமுடன் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு நிலையை கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல கன்னி லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதி, அதே போல ஜீவனாதிபதியாக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் செய்ய கடமைப்பட்டவர் அப்படின்றது உண்மை. லக்னத்துல ஆட்சி, உச்ச, மூல திரிகோணம், திக்பலம் இதெல்லாம் வர வச்சுக்கிட்டு வக்ரம் இல்லாம அவர் அந்த இடத்துல இருந்தா ஒருவரை சிறப்பான நிலைமை கொண்டு போய் சேர்த்துவார். ஓகேங்களா? இதுல அம்சத்துல அவர் நீசம் பெறாம இருக்க வேண்டியது மிக முக்கியம். அதையும் செக் பண்ணிக்க வேண்டியது. இன்னும் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? துலா லக்னத்துக்கு அவர் 9-12 கூடிய யோகாதிபதியா வர்றார். இது போல மேற்கண்ட இடத்துல வலிமை பெற்று இருந்தா இருக்கக்கூடிய நிலையில அவரு ஜாதகருக்கு நல்ல 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 யோகத்தை கொடுத்துக்கிட்டு வருவார். அது ஒரு பெரிய சிறப்பு. ஓகேங்களா? அது விருச்சிக லக்னத்துக்கு 8-11 கூடிய பாவி அவர் 8ஆம் இடத்தில் சுபத்துவம் பெற்று சுப நிலையில் இருந்தாருன்னா ஜாதகரை வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்க வைப்பார். ஃபாரின் போகக்கூடிய அம்சம் அதில் வந்துடும். 11ஆம் இடத்துல பலம் பெற்றிருந்தால் ஜாதக புத்திசாலியாகவும் புதன் சம்பந்தப்பட்ட இந்த கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்ஸு, ஐடி ஒர்க்கு, இல்லை ஐடி பிஸ்னஸ் பண்ணுறது, இது போல அம்சம்லாம் வந்து சேர்ந்துடும். அடுத்து தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7-10 கூடிய மாரகாதிபதி இவர். ஓகேங்களா? அதே போல பாதகாதிபதியும் கேந்திராதிபதி இப்படி 3 நிலையம் பெற்றிருக்காரு அவர். இந்த லக்னத்துக்கு புதன் ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கிறது எப்பவுமே நல்லது. ஓகேங்களா? அதே போல மகர லக்னத்துக்கு 6-9 கூடிய 2 எதிர்நிலைகளை பெறாரு இவர். இருந்தாலும் 9ஆம் பாவத்துக்கு என்ன பலனோ அதுதான் மேலோங்கி இருக்கும்ன்றதுதான் இதுல உண்மை. மகர லக்னத்துக்கு புதன் தசையில் பரிபூர்ண பாக்கியாதிபதியாவே அவர் செயல்படுவார். ஓகேங்களா? அடுத்து கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு 5-8 கொடையார் அவரு. ஓகேங்களா? அதனால 5ல் ஆட்சி பெற்று இல்ல அந்த தசை நடந்தா முழுக்க நன்மைகளை செய்வார். 8ல் உச்சம் பெற்று தசை நடந்தால் அப்படி சொல்லுவாங்க, அவருக்கு அவரே கெடுத்துக் கொள்வார். அதுதான் அவருடைய ஒரு கேரக்டருங்க. 8ல் சுபத்துவம் பெற்றால் வெளிநாடு யோகம் உண்டு. கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து மீன லக்னத்துக்கு தனுசு லக்னத்தை போலவே மாரகாதிபதி, பாதகாதிபதி, கேந்திராதிபதி நிலையில பெறுவார் என்றதால இவர் ஆட்சி உச்சம் பெறுறது நன்மையை தராது. பதிலா வேற பாத்தீங்கன்னா 3-6-11ஆம் இடங்கள்ல நட்பு நிலை பெற்று தசை நடந்தது வச்சுக்கோங்களேன், யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெரிய சிறப்பு. ஓகேங்களா? ஸோ புதன் இருக்கக்கூடிய இடங்களை வச்சு அதோடைய லக்னத்துக்கு என்ன பண்ணுவார் சொன்னேன். இதுக்கு இந்த குழப்பமா நிலையா இருந்தாலும் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்தந்த லக்னத்துக்கு புதனுடைய வலு எப்படின்னு சொல்றதுக்காக. ரொம்ப டீப்பா போகாம இந்த புதன் ஜாதகத்துல நல்லா இருக்கா இல்லையா மட்டும் பாருங்க. அப்படி நல்லா இல்லாத பட்சத்தை உங்க ஜாதகத்துக்கு உண்டான பெருமாளை டைட்டா பிடிச்சி பெருமாளை பிடிக்க 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 வாழ்க்கை சிறப்பாக மாறும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.